ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். நீங்கள் இப்போ தான் நம்ம இல்லம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரசவ காலத்திற்கு பின் ஏற்படக்கூடிய வயிற்று பகுதியின் சதையை இறுக்கமாக்கி அது மட்டுமல்லாமல் தொளன்னு பெரிதாக ஏற்படக்கூடிய தொப்பையை குறைத்து காலத்திற்கு பின் ஏற்படக்கூடிய அதிகமான உடல் எடையை ரொம்ப ஈஸியாக எப்படி குறைக்கலாம், பிரசவித்த காலங்களில் இருந்தே என்னென்ன உணவு வகைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சிலவற்றை பார்க்கலாம். சருமத்திற்கு தளர்வான சருமத்தை இறுக்கமாக்க முதலில் நீங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். இதுக்காக நீங்க டயட் எல்லாம் இருக்காம சர்வீகித உணவாக எடுத்துக்கொள்வது முக்கியம். பொங்கும் சதையை இறுக்கமாக்க கொலாஜன் அவசியம். செல்கள் ஆக்சிஜனற்ற பாதிப்புகளில் இருந்து தடுக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் இ, ஏ, சி, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அடங்கியுள்ள வதங்கப்பட்டை, இஞ்சி, ஆர்கானோ, பூண்டு, கிராம்பு போன்ற மசாலா பொருட்கள் அதிகமா எடுத்துக்கலாம். இது கூடவே எல்லா வகையான பழ வகைகளும் அதிகமா எடுத்துக்கலாம். இப்படி பிரசவித்த பிறகு அதிகமா பழங்களை எடுத்துக்கிறனால உடம்புல எங்கேயுமே கெட்ட கொழுப்புகள் தங்க விடாம கரைச்சி வெளியேற்றும். குறிப்பா ஆப்பிள் எடுத்துக்கிறனால கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும். ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வயிற்று நிரம்பியது போல இருக்க செய்யும். உடல் எடையை விரைவில் குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா இந்த அவகோடாவில் வைட்டமின்களான வைட்டமின் கே, பி மற்றும் ஏ அதிக அளவில் உள்ளது. அவகோடாவில் உள்ள அதிக அளவிலான நார்ச்சத்து கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். இந்த அவகோடாவும் எடுத்துக்கிறனால பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் பசி எடுக்காம இருக்கும். இந்த அவகோடா பழமும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். இந்த சாத்துக்குடி பழத்துல வைட்டமின் சி அதிக அளவு உள்ளது. இந்த சாத்துக்குடி பழம் ஸ்கர்வியை எதிர்த்து பாதுகாப்பு அளிக்கும். இந்த சாத்துக்குடி பழத்தில் உள்ள ஆன்டிபயாட்டிக் பாதிக்கப்பட்ட சருமத்தை சரி செய்வதோடு உடலில் வீசும் துர்நாற்றத்தை போக்கும். அதோடு சாத்துக்குடியில் உள்ள அமிலத்தன்மை வேக்சின்களை உடலில் இருந்து வெளியேற்றி உடல் எடையை விரைவில் குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும். நார்ச்சத்துக்கள் அதிகமா நிறைந்த காய்கள் தினமுமே எடுத்துக்கங்க. எடுத்துக்கக்கூடிய காய்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பதப்படுத்தாம தினமுமே ஃப்ரெஷ்ஷானதா பார்த்து எடுத்துக்கங்க. உடலில் தங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ப்ராக்கோலி ரொம்பவுமே உதவியா இருக்கும். ப்ராக்கோலி உடல் தங்கியிருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே எலும்புகள் மற்றும் இதயத்திற்கு நல்லது. பச்சை தக்காளி, சிவப்பு தக்காளியை விட பச்சை தக்காளியில் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் கே சத்துடன் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமா உள்ளது. இந்த பச்சை தக்காளி இரத்தத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பச்சை தக்காளி உடல் எடையையும் குறைக்க உதவும். பிரசவித்த பிறகு தினமுமே பூண்டு சாப்பிட்டு வருவது நல்லது. பூண்டை தோலுடன் தட்டி வெறும் வாணலில் போட்டு வறுத்து தோலை உரித்துவிட்டு தினமுமே தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடம்பில் தேவையற்ற கொழுப்புகளை எங்கேயுமே தங்கவிடாது கரைத்து வெளியேற்றிவிடும். உள்ள தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க உதவும். இந்த பச்சை மிளகாயில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி உள்ளது. இவை இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். பச்சை மிளகாயில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் தலைவலி மற்றும் உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கும். இதில் உள்ள கெப்சைசின் என்னும் பொருள் உடலில் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி உடலில் உள்ள கொழுப்புகளை கரைப்பதோடு அதிக அளவு திரவத்தை வியர்வை வழியாக வெளியேற்றும். அதிக அளவு எல்லா வகையான கீரைகளையும் எடுத்துக்கலாம். விரைவில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். குறிப்பாக இந்த பசலிக்கீரையில் கொழுப்பு குறைவு, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே அதிகம் உள்ளது. பசலிக்கீரை கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும். உயர் இரத்த அழுத்த பிரச்சனையையும் குறைக்கும். உடலில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றும். எடையை விரைவில் குறைக்கிறதுக்கும் உடல்ல தங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி விரைவில் தொப்பையை குறைக்கிறதுக்கும் அதிகமா இந்த முளைக்கட்டிய பயிர்களை தினமுமே எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய பயிர்களில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே அதிக அளவு உள்ளது. முளைக்கட்டிய பயிர்களில் புரோட்டீன்கள் அதிகம் மற்றும் இது கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும். பிரசவித்த காலங்களில் இருந்தே தண்ணீர் நிறைய எடுத்துக்கணும். சர்மம் ஈரப்பதம் இல்லாமல் பிரசவத்திற்கு பின் ஏற்படக்கூடிய தொளன தொப்பையை குறைக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க. ஈரப்பதம் இல்லாமல் இருப்பதும் சதைகள் தொங்க ஒரு காரணம் ஆகிறது.
சருமம் வறண்டு போய் தொய்வடைய கூடும். எனவே முடிந்தவரை போதுமான அளவு நிறைய தண்ணீர் குடிங்கள். நிறைய தண்ணீர் குடிப்பது உங்கள் தொங்கும் சதையை இருக்க உதவுவதோடு தாய்ப்பால் சுரப்பிற்கும் பெரு உதவியாக இருக்கும். இந்த நீர்ச்சத்து சருமத்திற்கு ஈரப்பதத்தை ஊட்டுகிறது. பிரசவத்திற்கு பின் தொப்பையையும் உடல் எடையும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சர்க்கரை நிறைந்த இது போல உணவுப் பொருட்களுக்கு குட் பை சொல்லுங்க. மட்டுமல்லாம பேக்கரி, கேக், சிப்ஸ், பப்ஸ் இது போன்ற படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை எடுத்துக்காதீங்க. சர்க்கரை நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதால உடலினுள் செல்லும் அதிகப்படியான சர்க்கரை தான் கொழுப்புகளாக மாற்றப்பட்டு உடலினுள் அங்காங்கு தேங்குகிறது. எடையையும் குறைக்க விரும்புபவர்கள் பண்டங்கள் பக்கமே செல்லாதீர்கள். குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கு பிரசவித்த நாட்களில் இருந்தே குழந்தைகளுக்கு அதிகமாக தாய்ப்பால் கொடுங்க. உடல் எடையை குறைக்கும் போது தொங்கும் சதைகள் இறுக்கமாக வாய்ப்புள்ளது. எனவே அதற்கு முதலில் கலோரிகளை எரிக்க வேண்டும். இதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் போது உங்கள் உடலில் உள்ள தேவையற்ற கலோரிகள் குறையும். உடல் எடையும் கட்டுக்குள் இருக்கும். மட்டுமல்லாம சதைகளும் இறுக்கமடையும். தாய்ப்பால் ஊட்டுவது அழகை கெடுத்துவிடும் என்பதெல்லாம் போய். குழந்தைகளுக்கு அதிகமாக தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்மைக்கு இன்னும் கூடுதல் அழகை தான் சேர்க்கும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பாக்கெட் பண்டங்களை முடிந்தவரை தவிர்த்துவிட்டு வீட்டிலே சமைத்து சாப்பிட வேண்டும். ஆனால் உடலில் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் சேர்வதை தவிர்க்கலாம். உயர்வான சதையை இறுக்கமாக்குவதற்கு பால், சீஸ், தயிர், முட்டை, சோயாபீன்ஸ், பருப்பு வகைகள் போன்ற புரதம் நிறைந்த அமினோ அமில உணவுகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ளலாம். டீயை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இது போல கிரீன் டீயை தினமுமே எடுத்துக்கிட்டா உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றும் உயர் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும். இந்த கிரீன் டீயை உடல் பருமன் உள்ளவர்கள் தினமுமே குடித்து வந்தால் உடலின் மெட்டபாலிசம் மேம்பட்டு உடல் எடை விரைவில் குறைய இந்த கிரீன் டீ ரொம்பவுமே உதவியா இருக்கும். உடல் எடையும் குறைக்கிறதுக்கு இந்த ஓமம் கலந்த தண்ணீரை பிரசவித்த பிறகு அடுத்து சில வாரங்கள்ல இருந்தே அடிக்கடி குடிச்சிட்டு வரலாம். இப்படி ஓமம் கலந்த தண்ணீரை அடிக்கடி குடிச்சிட்டு வரனால உங்கள் உடலில் நீர்ச்சத்தோடு இருக்கும் வயிற்று கொழுப்பும் குறையும். இது மட்டுமல்லாம இது மாதிரி ஓமம் கலந்த தண்ணீரை அடிக்கடி குடிச்சிட்டு வரனால உடல் எடை குறைவதில் நல்ல பலன் கிடைக்கும். இப்படி ஓமம் கலந்த தண்ணீரை குடிப்பதால பாலூட்டும் தாய்மார்களுக்கு நல்ல செரிமானம் ஏற்படும். பிரசவித்து சில வாரங்கள் கழித்து இது போல வயிற்று பகுதியை சுருக்கி சுவாச பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சியை பலரும் செய்வதில்லை, நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த மூச்சு பயிற்சி உங்கள் வயிற்று பகுதியை வலிமையாக்க இந்த பயிற்சி உங்களுக்கு உதவும். நேராக அமர்ந்து ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியில் விடுங்கள். மூச்சை உள்ளிழுக்கும் போது வயிற்று பகுதியை இறுக்கமாக சுருக்கி கொள்ளவும். மூச்சை வெளியில் விடும்போது வயிற்று பகுதியை தளர்வாக்கி கொள்ளவும். வயிற்றை இறுக்கமாக பிடிக்கும் நேரத்தை மெதுவாக அதிகரிக்கவும். மூச்சு பயிற்சி உங்களுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும். பிரசவித்த பிறகு எளிதான நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். பிரசவித்த பிறகு முதலில் மெதுவாக நடக்க தொடங்குங்கள். பிறகு மெதுவாக உங்கள் வேகத்தை அதிகரிக்கலாம். நேரம் உடற்பயிற்சி. பிரசவத்திற்கு பிறகு உங்கள் உடல் பலவீனமாக இருக்கும். எனவே எடுத்த உடனே கடுமையான உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஆனால் உங்கள் குழந்தையுடன் காலார நடத்தல், வீட்டில் நடனம், உட்காரும் பயிற்சிகள், சைக்கிளிங் போன்ற சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம். அளவிற்கு உடம்பு செட்டான பிறகு மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் கார்டியோ உடற்பயிற்சிகள், வயிற்றை இறுக்கமாக்கும் உடற்பயிற்சிகள் மேற்கொண்டு பலன் பெறலாம். பாலம் போன்ற உடற்பயிற்சி, சைடு ஃப்ரிட்ஜ் போன்ற உடற்பயிற்சிகளை செய்யலாம். இது போல சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை பிரசவித்த காலங்கள்ல இருந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரனால அங்கங்கு தேவையற்ற கொழுப்புகளை தங்க விடாம கரைத்து வெளியேற்றும். உடல் வலிமை பெறும். அது மட்டுமல்லாம உடல் அமைப்பையும் அழகுபடுத்தும். பிரசவித்த பிறகு ஏற்படக்கூடிய தொப்பையும் குறைக்கும், உடல் எடையை குறைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி மறந்துடாம நம்ம இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோ பார்க்கலாம்.